ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் கலாமோடைய 10வது நினைவு தினம். அவர் நம்மளை விட்டு மறைந்து 10 வருடங்கள் ஆச்சு. ஸோ நம்ம தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், நம்முடைய தேசத்தினுடைய ராக்கெட் ப்ரோக்ராம்ஸ், மிசைல் ப்ரோக்ராம்ஸ்லாம் தலைமை வைத்தவருடைய நினைவு தினம் என்று மாணவர்களுடைய எழுச்சி நாயகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவருடைய நினைவை நம்ம எப்படி மாணவர்களோடு சேர்ந்து போட்டுறதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி இந்த மெமோரியலில் வந்து அவர் ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஆயிரக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டு வந்து நம்மளுடைய தேசம் இந்தியா வந்து வளர்ச்சியடைந்த நாடாக மாறணும்னு ரொம்ப மிகப்பெரிய கனவு கண்டார். அந்த கனவு வந்து சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த மாணவர்கள் மத்தியில் நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். இந்த மெமோரியலில் வந்து அதுக்கான உறுதிமொழிகள்லாம் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து முத சாரை பார்க்கும்போது அவங்க 1984 மே மாதத்தில் ப்ரொஃபஸர் யூஆர் ராவ் வந்து சதீஷ் சவான் சார்கிட்ட வந்து சேர்மனாக எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க முத ஐஎஸ்ஆர் வரும்போது அப்போ நான் வந்து அப்போ ஐஎஸ்ஆர் 1984 ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணது வந்து இவங்க அப்துல் கலாம் சார் ஸ்டார்ட் பண்ண காம்போசிட் குரூப்பில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ சார் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்க்கணுன்னு நாங்கள் பார்க்க போகும்போது சேர்மன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அவங்க சார் இல்லை. அந்த சார் எங்கே இருந்தான்னு பார்த்தாச்சுன்னா சாதாரணமாட்டு இந்த மிஷினெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை தான் நான் பார்த்தேன் முதலாட்டு அவங்கள டைரெக்டாக பார்க்குறது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெரிய மாமனிதர். அவங்க கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சந்திரயான் 1 தான் முதலில் நிலாவில் தண்ணீர் இருக்கிறது கண்டுபிடிச்சது. அப்போ அந்த மிஷன் நாங்கள் விடும்போது அப்போ அப்துல் கலாம் சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியான்னா, நம்ம போய் ஒரு ஆர்பிட்டர் சுற்றிட்டு இருக்க போகிறோம், நம்ம அங்கே போய் நம்ம தேசிய கொடியை கொண்டு நிலாவில் போடணும். இனி கடைசி நேரத்தில் அவங்க சொல்லி ஒரு மூன் இம்பேக்ட் ப்ரோ இனி ஒரு இதை வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் செய்து அதை கொண்டு அங்கே தரையிறக்கிது. அப்போ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு சொந்தக்காரன்னு நம்ம சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன்னு நம்ம சொல்லக்கூடாது, இந்தியர்களுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லக்கூடாது. அவங்க உலக மக்களுக்கே, உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுக்கும் உள்ள ஒரு சொந்தக்காரராகும்.